அதாவது இந்த வெஸ்டேஜ் பிசினஸ்ல நம்ம சக்சஸ் பண்ண முடியாம இருக்கிறதுக்கு 3 காரணம். தயக்கம், நடுக்கம், மயக்கம். தயக்கம், நடுக்கம், மயக்கம். இந்த மூணு தான் நம்ம வெஸ்டேஜ்ல மிகப்பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ண விடாம நம்மள தடுத்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இது 3 என்னன்னு சொல்லிடுறேன். இந்த 3 எந்தெந்த டைம்ல நம்மள தடுக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். கரெக்டா? தயக்கம்னா என்ன? இப்ப வெஸ்டேஜ் வாய்ப்பு கிடைக்குது, அந்த வாய்ப்பை எடுத்து பண்றதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்கிட்ட பேசுறதுக்கு தயக்கப்படுறோம். நடுக்கம், நம்ம ஆரம்பிக்கிறோம், போல்டா பேச மாட்டேங்கிறோம், கான்பிடென்ட்டோட பேச மாட்டேங்கிறோம். யாராவது ஏதாவது ஆப்போசிட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னா, இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொன்னாவோ அவங்கள எதிர்த்து அவங்கள்ட்ட போல்டா பேசுறதுக்கு ஒரு பயப்படுறோம், நடுக்கிறோம். ஐயோ இவங்களை எப்படி எதிர்த்து பேசுறது, இவங்களெல்லாம் எப்படி கன்வின்ஸ் பண்றது, ஐயோ என்னடா இவங்க ஆப்போசிட்ல இப்படி கொஸ்டின் கேட்டாங்க, என்னடா இவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போட்டாங்க, என்னடா இதெல்லாம் பண்ண வேணாட்டாங்க, நடுங்குறோம். எதிர்த்து பேசி அதை 2ல ஒரு கை பார்த்துட்டு நான் பண்ணிதான் தீர்வேன், நான் அதுல சக்சஸ் பண்ணி காமிக்கிறேன். நடுக்கமே இல்லாம பயப்படாம நம்ம எடுத்த முடிவு சரிங்கிற அளவுக்கு கான்பிடண்டா பண்ணணும். இன்னொன்னு மயக்கம். ஒரு லெவல் வந்ததுக்கு அப்புறம் அப்ளைனை மதிக்கிறது இல்ல, அப்படி ஒரு போதை மயக்கம். நல்ல ஒரு ஒரு சின்னதா கொஞ்சம் மேல ஒரு பிசினஸ் கொஞ்சம் கத்துக்கிட்டோம்னா எல்லாமே என்னால முடியும் அப்படின்னு ஒரு அளவுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுனாவே அதுக்கப்புறம் அப்ளைன் பண்றது இல்ல. புரியுதா? இது 3மே ஒரு சிலருக்கு யார் யாருக்கு எப்பப்ப வருதுன்னு தெரியுதா? உள்ள வரவங்களுக்கு தயக்கம் இருக்கு, எடுக்கலாமா வேணாமா, எடுக்காம நிறைய பேர் போயிடுறாங்க தயங்கிட்டு. உள்ள வந்தவங்களுக்கு நடுக்கம் இருக்கு, பண்றதுக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பண்ண ஆரம்பிச்சவங்களுக்கு ஒரு காலகட்டத்துல மயக்கம் வந்துருது, அப்ளைன் மதிக்கிறது இல்ல, டீம் கூட ட்ரைனிங் மீட்டிங் எல்லாம் பாக்குறது இல்ல, நான் எதுக்கு பார்க்கணும். இந்த 3மே இல்லைன்னா தாங்க உச்சத்துக்கு போக முடியும். இல்லைன்னா அப்படியே ஒண்ணுத்துக்கு ஆகாம போயிட வேண்டியது. இந்த பிசினஸ் எல்லாம் சக்சஸ் பண்ண முடியாது. கரெக்டா? தயக்கம், நடுக்கம், மயக்கம், இந்த 3மே இல்லாம பிசினஸ் வெறிகொண்டு வேகமா பண்ணணும். எதை பத்தி கவலைப்படக்கூடாது, இதான் பேசணும். ஓகேவா? டீம் கூட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், நல்ல ஒரு ரேம்போ வச்சுக்கணும். அப்பதான் நம்ம சக்சஸ் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம எப்படி சக்சஸ் பண்றது? யோசிச்சு பாருங்க.